வணக்கம். தாய் வீடு 2026 தை மாதம். கிரேக்க மொழியியலும் தொல்காப்பியமும். எழுதி வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு. கிரேக்கம். கிரேக்க நாடு ஐரோப்பிய கண்டத்தில் உள்ளது. இது 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட தீபகற்ப நாடாகும். கிழக்கில் துருக்கியும், மேற்கில் யவனக்கடலும், தெற்கில் பால்கன் மூவலத்தீவும், வடக்கில் அல்பேனியாவும், மாசிடோனியாவும், பல்கோரியாவும் எல்லைகளாக அமைந்த நாடாகும். இந்த நாட்டின் ஆட்சி மொழி கிரேக்க மொழியாகும். மேற்கத்திய நாடுகளின் நாகரிகத்தின் பிறப்பிடமாக கிரேக்கம் பார்க்கப்படுகிறது. கிரேக்க நாட்டின் தேசிய விலங்கு டால்பின் மீனாகும். பீனிக்ஸ் பறவையின் உருவமானது கிரேக்க நாட்டில் மிக முக்கியமாக ஒன்றாக மதிக்கப்படுகிறது. சில கிரேக்க நாணயங்களில் இந்த பறவையின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1896 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி கிரேக்கத்தின் தலைநகரான ஏதென்ஸ் நகரில் உலகின் முதல் கோடைகால ஒலிம்பிக் போட்டி பனாதினைக்கோ எனும் மைதானத்தில் நடைபெற்றது. பண்டைக்கால கிரேக்க பண்பாடு மேற்கத்திய நாகரிகத்தின் அடித்தளமாக கருதப்படுகிறது. மொழி, அரசியல், கல்வி, தத்துவம், அறிவியல் ஆகியவற்றில் அதன் செல்வாக்கு ரோமானிய பேரரசின் மூலம் ஐரோப்பாவின் பல பகுதிகளுக்கும் பரவியது. கிரேக்க வரலாறு என்பது இடைக்கற்காலம் தொடங்கி வேளாண் சமுதாயம் உருவான புதிய கற்காலம், பண்டைய கிரேக்க நாகரிகத்தின் பொற்காலங்கள் என நீண்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. ஏதென்ஸ் மற்றும் ஸ்டாபாட் ஆகியன இதற்கு சக்தி வாய்ந்த நகர அரசுகளாக இருந்தன. ஐரோப்பாவின் தென்கிழக்கு நாடான கிரீஸ் பண்டைய நாகரிக வளர்ச்சிக்கு வித்திட்ட பெருமை பெற்றது. தான் வாழ்ந்த குறுகிய காலத்தில் இந்தியா வரை ஊடுருவிய கிரேக்க சாம்ராஜ்யத்தை விரிவடையச் செய்ய முயற்சித்த அலெக்சாண்டரின் வீரம் உலகம் அறியும். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டோட்டில் போன்ற மூதறிஞர்கள் வாழ்ந்த கிரேக்க நாட்டினை மேற்கத்திய சித்தாந்தங்களின் பிறப்பிடம் என்று கூறுவார்கள். பைத்தாக்ரஸ், ஆர்டிக்ரமீஸ் போன்ற கிரேக்க கணித மேதைகளின் புதிய கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான உலகிற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. கிரேக்க நாடு அதன் செழுமையான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் கிரேக்க தத்துவத்திற்கு பெயர் பெற்ற நாடாக பார்க்கப்படுகின்றது. உலக வரலாற்றில் கிரேக்கர் மிக பழமையான நாகரிகம் கொண்டவர்கள். இதன் தலைநகரம் ஏதென்ஸ். 1821 ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் திகதி கிரேக்க நாடு துருக்கிய பல்மத அரசான ஆட்டோமன் பேரரசிடமிருந்து விடுதலை பெற்றதாக அறிவித்து கொண்டது. குடியாட்சி தத்துவத்தினை கிரேக்கர்கள்தான் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினர். இது ஏறக்குறைய 6746 ஆண்டு வரலாறு கொண்ட ஒரு தொன்மையான மொழி. இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தினை சார்ந்த கிரேக்க மொழியானது உலகின் மிக பழமையான மொழிகளில் நாகரிகத்துடன் கூடிய ஒரு மொழியாகும். வாழும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்திலேயே மிக நெடிய வரலாறு கொண்ட மொழியும் கிரேக்க மொழியாகும். கிரேக்க மொழி அல்லது கிரேக்கு அல்லது எல்லினிக்கா என்பது கிரீஸ் நாட்டிற்கும் கிழக்கு மத்தியதரை கடலின் மற்றைய பகுதிகளுக்கும் சொந்தமான இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் உள்ள ஒரு தற்சார்புடைய கிளை மொழியாகும். உலகின் மனிதர் தோன்றிய ஆப்பிரிக்க கண்டத்தில்
மாந்தர் பேசிய முதல் மொழி கிரேக்கம் என்று கூறப்படுகிறது. இம்மொழியில் 74 நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட ஆவணங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. மாபெரும் தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸின் கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக பிளாட்டோ எழுதிய குடியரசு, அரசியல் ஆகிய நூல்கள் உலக புகழ் பெற்றவையாக காணப்படுகின்றன. கிரேக்க எழுத்துக்கள் பீனிசிய எழுத்துக்களிலிருந்து உருவானவை ஆகும். கிரேக்க மொழியை எழுத 24 எழுத்துக்களை கொண்ட ஒரு தனித்துவமான எழுத்துமுறை பயன்படுத்தப்படுகிறது. 9ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு உயிரெழுத்திற்கும் மெய்யெழுத்திற்கும் தனித்தனி எழுத்துக்களை பயன்படுத்தும் எழுத்துமுறை என்ற அளவில் இதுவே உலகின் மிக பழமையான எழுத்துமுறையாகும். அது மட்டுமல்ல, இந்த எழுத்துமுறை இன்று வரை நடைமுறையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் நூற்றாண்டில் இருந்து கிரேக்க எண்களை குறிக்கும் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. லத்தீன், சிரிலிக், ஆர்மீனியன், காப்டிக், கோதிக் மற்றும் இதுபோன்ற பல எழுத்துமுறை எழுதப்பட்டமையும் இதுவே அடிப்படையாக அமைந்தது. மேற்கத்தேய உலகம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகியவற்றின் வரலாற்றில் கிரேக்க மொழி ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. கிறிஸ்தவ பைபிளின் புதிய ஏற்பாடு கிரேக்கத்தின் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. கிரேக்க மொழியின் வேர்கள் பெரும்பாலும் பிற மொழிகளுக்கு புதிய சொற்களை தருகின்றன. கிரேக்கமும் லத்தீனும் சர்வதேச அறிவியல் சொற்களுக்கு முக்கிய ஆதாரங்களாக இருக்கின்றன. கிரீசு, சைப்பரிசு ஆகிய 2 நாடுகளுக்கு கிரேக்க மொழி அதன் நவீன வடிவத்தில் அலுவலக மொழியாக விளங்குகிறது. 7 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சிறுபான்மை மொழியாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 24 அதிகாரபூர்வ மொழிகளில் ஒன்றாக இடம் பிடித்து சிறப்பு பெற்றுள்ளது. கிரேக்க மொழி உலக அளவில் சைப்ரசு, இத்தாலி, அல்பேனியா, துருக்கி போன்ற நாடுகளில் வாழும் மக்கள் மற்றும் கிரேக்க புலம்பெயர்ந்தோர் என இன்று 13.2 மில்லியன் மக்களால் பேசப்படுகிறது. உலகில் மூத்த மொழி தமிழ் மொழி என்று கூறிக்கொள்ளும் எம்மால் எமது மொழியின் தொன்மையை ஆவணங்களின் சான்றுகளுடன் அத்துணை பழமையானது என்று நிறுவக்கூடிய நிலை இன்னும் வரவில்லை. 711ஆம் ஆண்டில் எழுதப்பட்டதாக கூறப்படும் தொல்காப்பியம் தமிழர் சமூகம் மொழியியல் வளர்ச்சியில் மிக உன்னதமான நிலையில் இருந்த ஒரு காலப்பகுதியில் எழுந்திருக்க வேண்டும். அதாவது இலக்கியம், இலக்கணம் முற்றாக வளர்ந்த ஒரு நிலையை தொல்காப்பியம் காட்டி நிற்கிறது. ஆனால் தொல்காப்பியத்திற்கு முன்னைய இலக்கண இலக்கியங்கள் என்று சுட்டிக்காட்டுவதற்குரிய ஆவணங்கள் பெரிதாக ஒன்றும் அற்ற நிலையில் தொல்காப்பியம் என்னும் ஒரு இலக்கணத்தை உருவாக்குவதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று நுண்ணறிவு நோக்கில் கணிக்கலாம். கிரேக்க நாட்டு பழமை பண்புகளும் சமய வாழ்வும். கிரேக்க மக்களின் சமய வழிபாட்டினை சற்று பார்க்கும் போது அது சமய வழிபாடாக இருந்தாலும் சரி, அதனோடு தொடர்புள்ள சகுனம் போன்றவையாக இருந்தாலும் சரி, பல்வேறு இடங்களில் நம் தமிழ் பண்பாட்டுடன் பொருந்தி நிற்பதனை காணலாம். கிரேக்கர் போற்றும் தெய்வங்களின் முக்கியமாக சீயஸ் என்னும் தெய்வமே பெரிதாக போற்றப்படுகின்ற தெய்வமாகும். எமது மன்மதனை இந்த தெய்வத்துக்கு ஒப்பாக குறிப்பிடலாம். அது மட்டுமல்ல, திராட்சை சாற்றினை பருகும் கடவுளாக பேர்க்கஸ் என்னும் தெய்வம் மதுரை வீரனுக்கு ஒப்பிடக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. சகுனம், கனா முதலிய கொள்கைகளில்
கிரேக்கர்கள் பெரிதும் நம்பிக்கை கொண்டவர்கள். நம் தமிழர்களும் சகுனம் பார்ப்பதிலும் கனவு பலன் பார்ப்பதிலும் சளைத்தவர்கள் அல்லர். சகுனத்தினை விருட்சி என்று கூறினர். போருக்கு போகும்போது விருட்சி பார்த்து சென்ற வரலாறு புறப்பொருள் வெண்பாமாலையில் ஒவ்வொரு நிலத்துக்கேற்ப கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சகுனத்தினையே விருட்சி பார்ப்பது என்றும் கூறினர். சகுனம் பார்ப்பது போன்று கனவின் பயன் என்பதையும் மிக முக்கியமாக பார்த்தனர். சிலப்பதிகாரத்து கனாத்திரம் உரைத்த காதையில் கனவின் பலன் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட இலக்கியங்களில் எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றுள்ளன என்பதனையும் காணலாம். கிரேக்கர்களும் சகுனம் பார்ப்பதில் மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தாங்கள் புதிதாக தொழில் தொடங்கும் போது அல்லது ஏதாவது புதிய செயலில் ஈடுபடும் போது சகுனம் பிழைத்தால் அது தீங்கு விளையும் என்று தீர்மானித்து அதனை செய்யாது தவிர்ப்பார்கள். அவர்கள் சகுனத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்கள் என்பதற்கு எதினியர்களின் போர்க்கப்பல் சிசிலியோடு போர் புரிய புறப்பட ஆயத்தமாக இருந்த நிலையில் அன்று இரவு அவர்களின் தெய்வ உருவங்கள் யாவும் முகத்தை திருப்பிக் கொண்டு இருப்பதாக கனவு கண்டதனால் தீங்கு நிகழும் என்று எண்ணி பயணத்தை நிறுத்தி கொண்டனர். இதன் மூலம் அவர்கள் கனவு, சகுனம், சமயம் என்பவற்றில் தமிழர்களைப் போல மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தனர் என்பது தெளிவாக தெரிகின்றன. கிரேக்கமும் தமிழும். 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்கர்கள் தமிழ்நாட்டுடன் வணிகத் தொடர்பு கொண்டிருந்தனர். இவ்வணிகத் தொடர்புகள் மூலம் தமிழ் வார்த்தைகள் கிரேக்கத்தில் பல இடம்பெறத் தொடங்கின. கிளீக்ஸ், அரிஸ்டா போன்ற பண்டைய கிரேக்க நாடக ஆசிரியர்களின் நூல்களில் காணக்கூடியதாக உள்ளன. அரிசி என்னும் தமிழ்ச்சொல் கிரேக்க மொழியில் அரிசா எனவும், கருவா அதாவது இலவங்கம் என்னும் தமிழ்ச்சொல் கார்பியன் என்றும், இஞ்சிவேர் ஜிஞ்சி பேரஸ் என்றும் வியாபார நிமித்தம் பல தமிழ்ச் சொற்களை கிரேக்க மொழி தனதாக்கி கொண்டது. கிரேக்க மொழியும் தமிழ், சமஸ்கிருத மொழிகள் போல் ஆவில் தொடங்கி ஓவில் முடிகின்றன. முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஓமோகா. தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பெரிய புலவர்களுக்கு தெய்வ என்ற அடைமொழியை கொடுப்பார்கள். இலக்கண மாமேதை பாணினியை பகவான் என்று அடைமொழி போட்டு பதஞ்சலி அழைக்கின்றார். நாமும் தெய்வப்புலவன் என்று வள்ளுவனை அழைக்கின்றோம். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் வலது பக்கத்தை புனிதமாக கருதுவார்கள். கோவிலை வலமாக சுற்ற வேண்டும். வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள் நுழைய வேண்டும். வலப்பக்கம் விழுந்த உணவைத்தான் புலி சாப்பிடும், இடப்பக்கம் விழுந்தால் சாப்பிடாது என்ற சங்க இலக்கியத்தில் ஏராளமான இடங்களில் படிக்கின்றோம். காளிதாசனும் தீ வலப்பக்கமாக சுழித்து எரிந்தது நல்ல சகுனம் என்று பாடுகின்றான். கோமர் எழுதிய ஆடிசியிலும் வலது பக்கம் புனிதம் என்று உள்ளது. லத்தீன் மொழியில் சினிஸ்டர் என்றால் தீயது என்று பொருள். உலக வரலாற்றிலே கிரேக்கம் மிக பழமையான நாகரிக வளர்ச்சியும் மெய்விளக்க முதிர்ச்சியும் கொண்ட நாடு. முற்காலத்திலே கலை, பண்பாடு, மெய்விளக்கம், தர்க்கம், இலக்கியம், இலக்கணம் ஆகிய அனைத்தும் வளர்ந்து பரிணமித்ததும் இந்த நாட்டில் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலத்தேயத்தில் சமய தத்துவ நோக்கில் மொழி பற்றி முதலாக ஆராய்ந்தவர்களும் கிரேக்கர்களே. அனைத்து துறைகளிலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை எழுப்பி விடைகாணும் போக்கை மேற்கொண்டவர்களும் இவர்களே. மெய்விளக்கத்தில் காலடி எடுத்து வைத்த கிரேக்க அறிஞர்கள் அதனோடு சேர்ந்து மொழி பற்றிய சிந்தனையிலும் நடை போட்டனர். மெய்விளக்க அடிப்படையில் பிளாட்டோவும் அரிஸ்டோட்டிலும்
மெய்யினை ஆராய்ந்த காரணத்தால் இவர்களது மொழி பற்றிய சிந்தனையும் மெய்விளக்க அடிப்படையில் அமைந்து காணப்படுகின்றன. மொழியியலின் தொடக்க பயணம் மேற்கத்தேய உலகத்தில் தான் தோன்றியது என்பது மொழியியலாளர்களுடைய கருத்தாகும். அந்த வரிசையில் மொழி ஆராய்ச்சியில் பெரும் சிரத்தையோடு ஈடுபட்டவர்களில் முதன்மையானவர்கள் கிரேக்கர்கள் என்பது வரலாறு. 500ஆம் ஆண்டளவில் சபார்த்தன் என்று வழங்கப்படும் ஒரு சிறு நிலத்தை சார்ந்த மக்களின் தொடர் முயற்சியினால் உருவானது மெசடோனியா என்னும் நிலம். இந்த நிலம் கிரேக்கரின் பூர்வீக நிலமாக கருதப்பட்டது. போர் புரிவதும் தத்துவம் பயில்வதும் இவர்களது முக்கிய தொழிலாக காணப்பட்டாலும் சிந்திக்க தெரிஞ்ச அறிஞர்களை கொண்டிருந்த ஒரு சமுதாயமாக காணப்பட்டதனால் தத்துவம் பேசுவதும் அது தொடர்பான செய்திகளை ஆராய்வதிலும் பெரிதும் ஈடுபட்டனர். இதனாலேயே இவர்கள் காலத்து மொழியியல் ஆய்வும் தத்துவார்த்த அடிப்படையிலே அமைந்திருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிரேக்கர்கள் தமது மொழி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியமை புலப்படும். வரும் தொடர்களில் மொழியியலுக்கு கிரேக்கர்கள் ஆற்றிய பங்கு, அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய பங்கினையும் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.